வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு யானையும் ஒரு டாட்டஸும் ஆமையை மீட் பண்ணிச்சான். ஸோ இந்த ஆமை இப்படி மெதுவாக போயிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த யானை சொல்லிச்சான், தள்ளிப்போ, நீ தான் ரொம்ப வீக்காக இருக்கே, தள்ளிப்போ, எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே டாட்டஸ் ஆமை சொல்லிச்சான், நீ நீ நான் கீழே இருக்கிறனால நான் வீக்குன்னு நீ நினைக்காத, நீ வேணா என்னை மிதிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த யானை சரி உனக்குலாம் திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டஸ் அந்த ஆமையை மிதிச்சிருக்கான். மிதிச்சோடனே யானைனால டாட்டஸை மிதிக்க முடியல. அப்போ டாட்டஸ் சொல்லிச்சான், நான் கீழே இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் என்னோடய ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த யானைக்கு சரி நாளைக்கு நம்ம ஒரு டக் ஆஃப் வார் வச்சுக்கலாம், கயிறுக்கும் போட்டி வச்சுக்கலாம், யார் ஸ்ட்ராங்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த ஆமை சரி ஓகே, ஆனால் இங்கே வைக்க வேண்டாம், நம்ம மலையில் வச்சுக்கலாம், நீ மலை மேலே நின்றுக்கோ, நீ தான் பெரிய ஆளாச்சே, அதனால் நீ மலையில் நின்றுக்கோ, நான் சின்ன ஆள் தானே, நான் மலை கீழே நின்றுக்கிறேன், அங்கே கயிறை விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த யானை போய் மலை மேலே அடுத்த நாள் நின்று இருக்கு. ஓகே, கயிறு வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த ஆமை என்ன பண்ணியிருக்கு, அந்த மலைக்கு கீழே ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டில் ஹிப்போபோட்டமஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹிப்போபோட்டமஸ் கிட்டே போய் எனக்கும் உனக்கும் ஒரு போட்டி வைக்கலாமா, நீ ஸ்ட்ராங்காக நான் ஸ்ட்ராங்கான்னு பார்க்கலான்னு இந்த ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு நினைக்கிறியா, நான் தான் ஸ்ட்ராங்கு, இதுக்கெல்லாம் ஒரு போட்டி தேவையா அப்படின்னு. இரு, நான் சொல்கிற மாதிரி கேளு, ஃபஸ்ட்டு போட்டி வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் யார் வின்னர்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே இந்த ஹிப்போபோட்டஸ் சரி ஓகே போட்டி வச்சுக்கலாமே, ஏன்னா அந்த ஹிப்போபோட்டஸ் சரி நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு கண்டிப்பாக தெரியும். இந்த ஆமை என்ன பண்ணியிருக்கு, இந்த கயிறோட ஒரு எண்டை இந்த ஹிப்போபோட்டமஸ்கிட்ட கொடுத்துட்டு அது சொல்லிச்சான், நீ அங்கேயே நில்லு, நான் மலையில் ஏறிட்டு நான் ஹேன்னு நான் சொல்லும் போது அப்புறம் நீ இழுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாயில் அந்த கயிறை பிடிச்சிட்டு இது நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மேலே இருக்கிற எலிஃபெண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சான். எப்போ நீ வரியா வரலையா, எனக்கு வேறு வேலை இருக்குது, என்ன நேரம் பார்த்தாலும் நீ ரொம்ப லேட்டாக தான் வருவேன், நான் எவ்வளோ வெயிட் பண்ணுறது அப்படின்னு. இரு வர அப்படின்னு சொல்லிட்டு இது போய் இன்னொரு கயிறை யானைகிட்ட கொடுத்துட்டு, இரு நான் கீழே இறங்கி ஹேன்னு நான் சொல்லும் போது நீ இழு அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அந்த ஆமை என்ன பண்ணியிருக்கு, யானைக்கு கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் நல்லா தள்ளி வந்ததுக்கப்புறம் ஹேன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஹிப்போபோட்டமஸும் யானையும் இந்த கயிறை இழுன்னு இழுத்துருக்காங்க. இந்த யானைக்கும் தெரியாது, ஹிப்போபோட்டமஸ் தெரியாது, யார் இழுக்கிறான்னு தெரியாது. ஸோ ஆனால் இவங்க நினச்சிருக்காங்க நாங்கள் டாட்டஸு தான் இழுக்கிறோம், அந்த ஆமையை தான் இழுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கயிறை பிடி இழுத்துட்டு கடைசியில் விட்டுறாங்க. விட்டுட்டு இல்லை என்னால் இழுக்க முடியாது, நீ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை இந்த டாட்டஸ் கிட்ட இந்த ஆமைக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஆமை இந்த யானையும் இந்த ஹிப்போபோட்டமஸ் என்ன நினைக்குதுன்னா டாட்டஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எப்படி அதை மேனிப்புலேட் பண்ணுறோம், அதை எப்படி நமக்கோசரம் அதை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மூலையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தவங்க நம்ம வீக்குன்னு சொன்னால் நம்ம வீக்காக ஆகிட போகிறதில்ல, ஒருத்தவங்க ஸ்ட்ராங்குன்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ராங்காக போகிறதில்ல. அந்த சிச்சுவேஷனை நமக்கு எப்படி தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். ஓகேயா?